வெள்ளரிக்காயும் மாங்காயும் போட்டு மாங்காய் கூட்டான், அப்புறமா சக்கை அதாவது பலாக்காய் அது போட்டு ஒரு தோரன், ரெண்டுமே கேரளா ஸ்டைலில் தான். எப்படி பண்ணலாம்ங்கிறது நான் காட்டுறேன். இப்போது அந்த வெள்ளரிக்காயும் மாங்காயும் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு குக்கரில், சின்ன குக்கரில் போட்டிருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு விசில் வேக விட்டுட்டு, இப்போ உடனே விசில் எடுத்து விட்டோம்னு சொன்னாக்கா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுங்கிறது காட்டுறேன். குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளரிக்காயும் மாங்காயும், அது அந்த கொட்டையும் சேர்த்து போட்டுட்டு ஒரு விசிலுக்கு வச்சேன். அப்புறம் உடனே வெயிட் எடுத்தாச்சு. அப்போ அது பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஓகே, அப்புறம் என்னெல்லாம் சேர்த்தி தேங்காய் கூட அரைக்கணுங்கிறது பார்க்குறோம். வெந்தயமும் மிளகா வெத்தலும் ஃபஸ்ட்டு ஒன்று வறுத்துக்கணும். வறுத்துன்னு விட்டு அப்புறமா கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி விட்டு, அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு இருக்கிறப்போ இது ஜீராம் கொஞ்சம் போட்டுக்கிறது. அப்புறம் தேங்காய் கூட பச்சை மிளகாயும் சேர்த்திக்கணும். மிளகா வெத்தலும் வேணும், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்தின்னு விட்டு அரைச்சிக்கிறது. அரைச்சின்னு விட்டு இந்த மாதிரி அரைச்சின்னு இருக்கேன். ஒரு கொஞ்சம் பாதி உண்டு அரைச்சதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்கோ. ரொம்ப புளிக்கலாம் வேண்டாம், நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தயிர் 1 கப்பு வச்சேத்தின்னா அதையும் ஒரு சேர்ன் கொடுத்துட்டோம் என்னன்னாக்கா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப குழைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ரஃபாகவே அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் க்ளீனாக வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் மோர் குழம்புக்கு வர மாதிரி ஒரு விதம் என்னது அந்த ஃபோமியாக பதஞ்சு வரும் இல்லையா, அதோட நிறுத்திக்கலாம், கொதிக்க விட வேண்டாம். அப்புறம் இங்கே வந்து வெறும் கடுகு மிளகா வெத்தல், நான் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் போடுறப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. ஓகே, அண்ட் தென் அது வடித்ததுமே கொஞ்சம் கருகாப்பலையும் போடுறது. இதுக்கு பெருங்காயம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இது இப்போ முள்ள பபிள்ஸ் வர்றது. மாங்காய் வெள்ளரிக்காய் கூட்டான் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. மாங்காயோடும் தயிரோடும் ரெண்டோடும் அந்த புளிப்பு சேர்ந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ தோரன் பண்ணுறது பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த அந்த பலா காய் இருக்கு இல்லையா, சக்கை சொல்லுவோம் நாங்கள், அதை வந்துட்டு நல்லா குக்கரில் வந்து 2 விசில் வச்சேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா மத்தால் இல்லைனாக்கா ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆப்பையால் நல்லா இப்படி மசிச்சு எடுத்துட்டு விடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னாக்கா நல்லா வந்துவிடும். நான் வந்து இந்த இதுக்கு பாவ்பாஜிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வச்சுட்டு ப்ரெஸ்ஸர் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து உதிரா இப்போ வந்திருக்கு பாருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து எப்படி பொரிச்சு கொட்டி சேர்த்துறதுங்கிறது காட்டுறேன். தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு கடுகு அது வந்து பொரிச்சு கொட்டின்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு ரெட் கலர், லைட் ரெட் கலர் வர தொடங்கினது அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு கருகாப்பிலை போடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க. அப்புறமா அந்த வேக வச்சு அந்த சக்கையோட இதை சேர்த்த வேண்டியது. தேங்காய் பச்சை மிளகாய் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அரைச்சி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி விடலாம், இல்லைன்னாக்கா அந்த தேங்காய் வந்து குக் ஆகிடும். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கட்டும் அதோட தேங்காயோட. ஓகே, சக்கத்தோரன் ரெடி. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, இது வந்து நான் இப்போ பண்ணியிருக்கிற இந்த அமௌண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பலாக்காயோட பாதியில தான் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்க்கறப்ப அது சின்னதாக இருக்கு. நம்ம கட் பண்ணி வேக வச்சு அதை நல்லா உதிர்த்து மத்தால உதிர்த்து எல்லாம் செய்யறப்போ நம்ம நினைக்கிறத விட ஜாஸ்தி தான் வரும். அதனால நீங்க பார்த்துட்டு அமௌண்ட் எடுங்க, ஜாஸ்தியாயிடும். நம்ம நினைக்கிறத விட நிச்சயமா ஜாஸ்தி ஆயிடும். பார்க்குற மாதிரி இருக்காது, வேக வச்சு வரப்போ நிறைய ஆயிடும், மசிக்கிறப்போ இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் த டிஷ்ஷோட ஃபீட்பேக்கும் தாங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. தேங்க்யூ.